எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா, நமக்கு ரட்சிக்கிற அவருடைய நாமம், அவர் நம்முடனே இருக்கிறார் என்று அர்த்தம். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு கோலியாத்துக்கு இல்லாத அந்த ப்ரொட்டெக்ஷன். நீங்கள் கோலியாத்தை பார்த்துருப்பீங்க. அவர் எல்லா யூனிஃபார்மும் போட்டிருப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் முழுக்க முழுக்க உடல் முழுவதும் மூடி தான் இருந்துச்சு. ஆனாலும் குட்டி தாவீது என்ன பண்ணார்? அவரை தலையில் அடித்து அவருக்கு ரட்சிப்பு இல்லாத மாதிரி பண்ணிட்டாரு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், உங்களுக்கு உடல் முழுவதும் கவசம் போட்டாலும் உங்களால் தப்பிக்க முடியாது. ஆனால் தலையில் உனக்கு கவசம் போட்டுட்டேன்னா உன்னை ஒரு சத்ருவாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அவருடைய நாமத்தினால ஆண்டவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவருடைய நாமம் பலத்த துருகம் என்று எழுதியிருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ரட்சிக்கிற தேவன் நம்முடனே இருக்கிறார். ஆமேன்.